மதுரை அருப்புக்கோட்டை சாலை தனியார் கல்லூரியில் நடக்கும் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா பங்கேற்க உள்ளார். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவோட வேறு கட்சி, அதாவது அவங்களுடைய நட்பு கட்சி தலைவர்கள்லாம் இந்த மேடைகளில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கா? அவர் எத்தனை மணிக்கு இந்த மேடைக்கு வர்றாரு? இந்த விழாவோட திட்டமிடல் என்ன? கண்டிப்பாக சிபி, அதாவது பூத்தில் பணி செய்வோம் பூத்திடுமே தாமரை என்கிற தலைப்பில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக பாராளுமன்ற குழு கூட்டம் தற்பொழுது மதுரை அருப்புக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பாக வந்தே முதலம் பாடலுடன் அந்த நிகழ்ச்சியை அந்த கட்சியினுடைய வானதி சீனிவாசன் துவங்கி வைத்து தற்பொழுது உரையாற்றி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா சற்று நேரத்திற்கு முன்பாக மதுரை விமான நிலையம் வந்திருக்கிறார். அவர் தற்பொழுது அங்கிருந்து அவரை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தமிழிசை மற்றும் இல கணேசன் ஆகியோர் வரவேற்று தற்பொழுது அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவர் இங்கு வருகை தந்து அதன் பின்பாக இந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்க இருக்கிறார். இந்த கூட்டத்தில் சுமார் 18 பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த 200 பூத் கமிட்டி உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்களுடன் சுமார் 35 நிமிடங்கள் அமித்ஷா உரையாற்ற இருக்கிறார். அதன் பின்பாக இங்கிருந்து கார் மூலமாக விமான நிலையம் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டரில் ராமநாதபுரத்தில் நடக்கவிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்து மதுரை மற்றும் ராமநாதபுரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரான அமித்ஷா பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில் மதுரை மற்றும் ராமநாதபுரம் வரையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பூத்தில் பணி செய்வோம் பூத்திடுமே தாமரை என்கிற இந்த தலைப்பு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் முக்கியமாக தேர்தலினுடைய ஆணிவராக பார்க்கக்கூடிய அவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் அதே நேரத்தில் அவர்கள் தேர்தல் பணி எவ்வாறு ஆட்ட வேண்டும் என்பது குறித்த ஆலோசனை வழங்குவதற்காக அமித்ஷா வந்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்த நிகழ்ச்சி என்கிற காரணத்தினால் அந்த கட்சியைச் சேர்ந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள். சிபி, கண்டிப்பாக ஸ்டாலின், பாரதிய ஜனதா தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது. அதன் தேசிய தலைவர்கள் அனைவரும் தமிழகத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய தலைவர் அமித்ஷா கடந்த முறை ஈரோடு வந்திருந்தார். திருப்பூரில் நடைபெற்ற கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்று அதன் பாராளுமன்ற தொகுதி பூத் கமிட்டி கூட்டம் தமிழகத்தில் 2 இடங்களில் நடைபெறுகிறது. ஒன்று ராமநாதபுரம் மாவட்டம், மதுரையில் நடைபெறுகிறது. மதுரையில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டம் பற்றின விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஸ்டாலின். அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று பாரதிய ஜனதாவின் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற இருக்கிறது. அங்கேயும் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் அமித்ஷா சரியாக 12 மணிக்கு கலந்து கொள்ளவிருக்கிறார். அது பற்றின விவரங்களை நமது செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இந்த கூட்டத்துக்கு 12 மணிக்கு தோராயமா அமித்ஷா வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டம் என்பது ஒரு கலந்துரையாடல் வடிவில் திட்டமிடப்பட்டிருக்கிறதா? பிரதமர் நரேந்திர மோடி பாஜக நிர்வாகிகளும் எப்படி ஒரு காணொலி காட்சி மூலமாக கலந்துரையாடினாரோ, கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொன்னாரோ, அது போன்ற ஒரு கூட்டமாக இருக்குமா? நிச்சயமாக சிபி, அதாவது சக்தி கேந்திர கூட்டம் அப்படிங்கிற அளவில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதை விரைவில் பாராளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கான பணிகளை முடுக்கி விட்டுருக்காங்க. இந்த நிலையில் ராமநாதபுரம் பகுதியில் மதுரைக்கு வந்திருக்கக்கூடிய தற்போது மதுரையில் இருக்கக்கூடிய அமித்ஷா தொடர்ந்து இங்கிருந்து 12:30 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக இங்கே பக்கத்தில் நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இறங்குறார். அங்கிருந்து கார் மூலமாக விழா மேடை, அதாவது பட்டினம் காத்தான் அப்படிங்கிற பகுதியில் இந்த விழா மேடை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மேடைக்கு தற்போது பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா உள்ளிட்டோர் வந்திருக்கிறாங்க. இந்த 4 பாராளுமன்ற தொகுதிகள், அதாவது ராமநாதபுரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 4 பாராளுமன்ற தொகுதிகளுக்கான சக்தி கேந்திர கூட்டம், அதாவது 5 பூத்துகளுக்கு ஒருவர் இன்சார்ஜ் அப்படிங்கிற அது பொறுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் சக்தி கேந்திரம் அவங்களுக்கான கூட்டம் நடைபெறுது. அந்த கூட்டத்திற்கான அவர்கள் அந்த சக்தி கேந்திர உறுப்பினர்கள் தற்போது வந்திருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா உள்ளிட்டோரும் வந்திருக்காங்க. 12:30 மணிக்கு இந்த விழா மேடைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக வரக்கூடிய அவர் கார் மூலமாக இந்த விழா மேடைக்கு வருகிறார். அதனைத் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் சக்தி கேந்திர உறுப்பினர்கள்ட்ட உரையாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து அவர்களோடு கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இங்கிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக, அதாவது கேரளா, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. இதனையொட்டி இந்த பகுதியில் முழுவதுமாக காவல்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. 600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. முழுவதுமாக இந்த பகுதி முழுவதுமாக இந்த விழா மேடை உள்ளிட்ட இந்த பகுதி முழுவதுமாக அவர்களுடைய காவல்துறையினுடைய முழு பாதுகாப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் இந்த பகுதிக்கு அந்த சக்தி கேந்திர உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக உள்ள பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால ஒவ்வொருவராக அங்கே இந்த பகுதி
இந்த விழா மேடைக்கு இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நிலை தான் தற்போது காணப்படுகிறது. இந்த 12:30 மணிக்கு வரக்கூடிய அவர் 15லிருந்து 20 நிமிடங்கள் இந்த நேரடியாக அவர்கள்ட்ட உரையாற்றுவதற்கும் அதனைத் தொடர்ந்து அவர்களோடு கலந்துரையாடுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. சிபி, கண்டிப்பாக சிவமணி, பாரதிய ஜனதா தன்னுடைய தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது. முன்பே குறிப்பிட்டது போல அதன் தேசிய தலைவர்கள் அனைவரும் தமிழகத்தில் ஆங்காங்கு நடைபெறக்கூடிய தேர்தல் தொடர்பான பணிகளில் மும்முரம் காட்டி வருகின்றனர். பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா இன்று தமிழகத்தின் 2 இடங்களில் நடைபெறக்கூடிய பாஜக தேர்தல் தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஒன்று மதுரை, மற்றொன்று பகுதி ராமநாதபுரம். 2 இடங்களிலும் இருந்து செய்திகளை பகிர்ந்து கொண்ட ஸ்டாலின் மற்றும் சிவமணி, உங்கள் இருவருக்கும் நன்றி.